இப்போ இந்த காங்கிரஸ் வெளில போயிடுச்சு, எங்கே போவாங்க? நேராக பண்ணையூருக்கு போவாங்க இல்லையா? பண்ணையூருக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க? 40 எம்எல்ஏ சீட்டும் 20 எம்பி சீட்டும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க? இது ராகுல் காந்திக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. அவர் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒன்றும் வேறு ஒன்றும் ஆகிடாது. ஒருத்தர் நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லிட்டு ஒரு கொடியை பிடிச்சிட்டு வெளில வர்றது. அதாவது இப்போ நேற்று வந்தார் இல்லையா, ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு டோப்பாவை மாற்றிக்கிட்டு வந்தார் இல்லையா நேற்று துக்கம் கொண்டாட. இப்படி வந்துட்டு போகிறதோடு இருந்தார்னா அவன் ரசிகம் கூட ஏற்றிக்குவான். இவர் மேலையெல்லாம் ஏறி நின்று பேச ஆரம்பித்தாருன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு தமிழ்நாடு அரசு மேலே பாயிற? சிபிஐ மேலே பாஞ்சுது அப்படின்னோம்னா அங்கே எதிர்த்து போகிறத விட நடுவழியில் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவான். 2 பேர் 2 சைடில் உட்காந்து 2 தோலில் கையை போட்டு படம் மச்சான் போன நேரம் திகாருக்குன்னு போட்டு போயிடுவான். எதுவும் நடக்காது. மோடி வந்துட்டு போயிடுவாரான். அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போகிறாங்க. மோடி எப்போ வர்றாரு? உருப்படாது அந்த கட்சி. அதிமுக பாஜகவோட சேர்ந்து இந்த நாட்டில் எந்த கட்சியும் உருப்பட்டதில்லை. அதிமுக மட்டும் உருப்பட்டுருமா? சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் அப்சனிக்கப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக இடையே பல முரண்பாடுகள் வளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் திமுகவை காங்கிரஸும் கைவிடலை, காங்கிரஸை திமுகவும் கைவிடலை, இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த கூட்டணி கட்சிகளும் வெளியில போனாலும் அது திமுகவினுடைய தேர்தலில் அவங்களுக்கு அடிவாகும் என்பதனாலதான் திமுக காங்கிரஸ் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விமர்சனங்கள் முன்வைத்த போதிலும் ஏன் திமுக தரப்பு காங்கிரஸை கைவிடலை அப்படின்றதுக்கான நிதர்சனமான உண்மையாகத்தான் இதை பார்க்க முடியுது அப்படின்றாங்க. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் இழுத்து பிடிச்சிருக்குது திமுக அப்படின்னோம்னா, அப்போ அவங்க இந்த இறுதி முடிவை காங்கிரஸ் எடுக்கட்டும் பார்த்துடலாம் அப்படின்றது தான். இப்போ ஒரு கூட்டணியை விட்டு நாங்கள் ஒதுக்கி தள்ளிட்டாங்க, அவங்க தான் எங்களை தூக்கி வெளியில் போட்டாங்க, இப்படியெல்லாம் போயிட்டு பரப்புரை செய்வாங்க. பொதுவாக காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னோம்னா, இந்த கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரே இடம் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான். அங்கே தான் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்ற இடத்துலலாம் அது தொகுதிக்கு 500 ஓட்டு கட்சி தான். அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அதனால அடிப்படையில் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். திமுகவும் காங்கிரஸும் எந்த இடத்துல முக்கியமான கூட்டணினா இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தான் அவங்களுடைய முக்கியத்துவம் இருக்கே ஒழிய, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் அதை பற்றி காங்கிரஸுக்கு திமுகவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுதான் உண்மை. ரெண்டாவது, இப்போ 17 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. விஜயதரணியை விட்டுருங்க, 17 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் போட்டிட்டு வென்ற தொகுதிகளில் போய் பாருங்க அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது. அவங்க எதையுமே செஞ்சதில்லை. எந்த கூட்டணி கட்சி வெளியில போனாலும் அது திமுகவுக்கு தேர்தலில் ஒரு பாதகமா விளையும் இல்ல? இல்லை, எந்த கட்சி வெளில போனாலும் இதாகும். இந்த போகிற கட்சிக்கு அட்வான்டேஜ் அதாவது வருமானா. இப்போ இந்த காங்கிரஸ் வெளில போயிடுச்சு, எங்கே போவாங்க? நேராக பண்ணையூருக்கு போவாங்க இல்லையா? பண்ணையூருக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க? 40 எம்எல்ஏ சீட்டும் 20 எம்பி சீட்டும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க? சொல்லுங்க பார்ப்போம். விஜய் உளரில் இன்னும் மிச்சம் மீறி தாவேக்காரங்க என்னைக்கு ஓடி போயிட்டு எங்கே பதுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்குது அவர் கதை. அவரே தமிழ்நாடு இல்லையா? அவர் தான் இப்போ தமிழ்நாடு ஆகிட்டார். இப்போ இவர் போட வேண்டியதானே தமிழ்நாட்டோட. ஏன் பேசிட்டுலாம் இருக்கணும்? இந்த ஜோடங்கர் இவங்கெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும்? திமுகவோட அலையன்ஸில் இருக்கிற ஒரு கட்சி வேற ஒருத்தரோட பேசுதுன்னா அவங்க அலையன்ஸில் இல்லைன்னு அர்த்தம். இதான் உண்மை. மிரட்டல் யுக்தியை கையாளுறதுக்கு காங்கிரஸ் யார் தமிழ்நாட்டில்? இட் இஸ் நத்திங். செத்த பாம்பது. 2011 அடிச்சு கிடிச்சு துவைச்சி சாவடிச்சு தோலையும் குருவி வித்துட்டோம் நாங்கள், நாம் தமிழர். அப்புறம் என்ன இருக்குங்க மிச்சம் மீதி? ஒன்றும் கிடையாது. சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு மக்கள் இயக்கம் கிடையாதுங்க, ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. என்ன கட்சி இது? இந்த கட்சிக்கு 25 சீட்டு தரணும். அவர் போன தடவை தேர்தல் தப்பு பண்ணார், 25 சீட்டு கொடுத்துறாங்க. அப்பவே அதெல்லாம் சுட்டி காட்டினேன், இதெல்லாம் அதிகம் காங்கிரஸுக்குன்ட்டு. பெரிய கட்சிகள் யாருன்னு தெரியும். விடுதலை சிறுத்தைகள், அவங்களுக்கு வெறும் 6 சீட்டு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் டே இன் டே அவுட் அவங்க ஆக்டிவா ஏதோ பண்றாங்க, அவங்களுக்கு 6 சீட்டு. அடுத்தபடியே தமிழக வாழ்வுரிமை கட்சி எத்தனை முறை போராடினாங்க இந்த டோல் விஷயத்துலலாம், அவங்களுக்கு ஒரே ஒரு இடம். அடுத்தபடியே தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு 2 இடம். அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு 2 இடம், அது 2த்துலையும் வேற அவங்க தோற்று போயிட்டாங்க. இப்படிதான். இதில் என்ன விதமான சீட்டை பைக்கிற திமுக சரியா செஞ்சதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, விஜயே சொல்றாருல
நிழலுக்கு ஒதுங்குற ஆட்களை எல்லாம் வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜயே அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் விஜய்க்கு தெரியுமா? நீங்க ஒரு நெறியாளர், உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்ல எவ்வளவு விஜய்க்கு தெரியும்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் நான் பதில் சொல்றது கேள்வி. எதுக்கு நம்மளே நாம ஏமாத்திக்கணும்? ஒரு அர்த்தம் இல்லை. நீ தமிழ்நாடா? தமிழ்நாட்டின் மீது தான் 1.5 கோடி இது போட்டாங்களா? தமிழ்நாடு தான் சிபிஐ கூப்பிட்டு 19 மணி நேரம் விசாரணை நடந்துச்சா? வெக்கமான இல்லாத பேசிட்டு இருக்கிறான். லூஸ் மாதிரி உளர்றாரு அவரு, உளர்றாரு. அவ்வளவுதான். அதாவது இப்போ நேற்று வந்தார் இல்லையா, ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு டோப்பாவை மாற்றிக்கிட்டு வந்தார் இல்லையா நேற்று துக்கம் கொண்டாட. இப்படி வந்துட்டு போகிறதோட இருந்தாருன்னா அவன் ரசிகம் கூட ஏற்றுக்குவான். இவர் மேலே எல்லாம் ஏறி நின்று பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு டேட்டா ஷீட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இடத்தில் அழவும், கொஞ்சம் தள்ளி நின்று கண்ணை கசக்கவும், திரும்பி வந்து மைக்கிடம் வந்துட்டு அப்படியே தலையை குனிந்து மெதுவாக சாரி என்று சொல்லவும், கண்களை துடைத்து கொள்ளவும், அதற்கு பிறகு உணர்ச்சிகள். இதெல்லாம் என்ன விதமான ஏமாத்து? அது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த ஏங்க அதான் பார்த்ததெல்லாம் செஞ்சுட்டாருங்க அவரு. இதுல என்ன எழுதியிருக்குது அதை அப்படியே செய்யறாரு அந்த மேடையில. இதே மாதிரிதானே மதுரையில ஒண்ணாச்சு. இந்த இடத்துல கையை உயர்த்தவும் வந்துச்சா இல்லையாங்க? அப்ப அதை மட்டும் மறுத்துட்டாங்களா அவங்க? இன்னைக்கு வரைக்கும் மறுக்கலையே. இன்னைக்கு 3 நாள் ஆச்சு, மறுத்தாங்க அவங்க. அப்போ இவ்வளவுதான் விஜய். எதுவுமே தெரியாது, புண்ணாக்குட்டு நான் அவர் கூட இருந்தவங்கள சொன்னேன். இப்ப இவரையே சொல்றேன், சுத்த புண்ணாக்கு. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அரசியல்ல. அவர் ஏன் அன்னைக்கு அவரை கோவப்பட்டார்னா, ஷெட்டு போட்டாதான் வந்துட்டு பர்மிஷன் தருவோட்டாங்களா? காவல்துறை எங்களுக்கு எவ்வளவு நிபந்தனைகளை விதித்தது, எந்த நிபந்தனையும் விதிக்கல காவல்துறை. அதான் திறந்து விட்டானுங்களே எல்லாம் ஃபுல்லா. செட்டு அவங்க போடல, காவல்துறை சொன்னதுனால போட்டாங்க. அந்த கூடுதல் செலவு, அதுக்கு மேல ஏறி கத்துறாரு இவரு. வேற ஒண்ணும் இல்லை, அந்த சேர் போட சொல்லிட்டாங்களாம், இதெல்லாம் கூடுதல் செலவாயிடுச்சான். அதுதான் கத்துறா. எவ்வளவு பெரிய தாராள தோண்டி பாருங்க இவரு. இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் அரசியலை தீர்மானிக்க போறான் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டு அதாவது நமது மக்களுக்கு சிந்தனையே கிடையாது தமிழ்நாட்டில். யாரும் சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் விஜயை ஒத்துக்கிறேன். இல்லை நம்ம மக்கள் சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க, அவருடைய ரசிகர்கள் உட்பட. விஜயை ஒத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஊடகத்தில் வந்து பேசுறவங்களுடைய நோக்கம்னா திமுக அலையன்ஸை தோற்கடிக்கணும். அது அண்ணா திமுக பாஜகவால் முடியாது. அதனால திமுகனுடைய ஓட்டை இப்படி தள்ளி விட பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்தே நான் சொல்ல வரேன், விஜயோட ஓட்டு வெறும் ரசிகன் தான். அந்த ரசிகனுடைய இதுவும் ஓட்டு யாருடைய இழப்பு அப்படின்னா பாஜக அண்ணா திமுக தான் பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய. திமுக ஒன்றும் ஏற்படாது. திமுக போது அரிசியில இந்த அரிசி யார் சாப்பிடுவது என்று இறைவர் எழுதி வச்சிருக்கிறான்ற மாதிரி இந்த ஓட்டுக்கு திமுக தானே எழுதி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். அப்படி பண்ணிவிட்டாரு ஸ்டாலின். அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சாதனையை பேசுறாரு, இந்த ஆள் எதையோ பேசுறான். கரூர் சம்பவத்துல உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் என் மீது பழியை போடுவீர்களா? உன் பேர்ல பழியை போடுறது தமிழக காவல்துறையை போட்டுச்சு. சிபிஐ தானே விசாரணை நடத்திட்டு அவர் உன்னை 19 மணி நேரம் கொடாச்சா. நீ யார் மேல கோவப்படணும்? தமிழ்நாடு விசாரிக்கல, எஃப்ஐஆர்ல உன் பேர் இல்லை, எதுக்கு தமிழ்நாடு அரசு மேல பாயிர? சிபிஐ மேல பாஞ்சுது அப்படின்னோம்னா அங்க எதிர்த்து போறத விட நடுவழியில வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவான். 2 பேர் 2 சைட்ல உட்காந்து 2 தோல்ல கையை போட்டுட்டு பாடா மச்சான் போன நேரம் யாருக்குன்னு கூட்டு போயிடுவான். அதுல தானே இவரு அப்படியே ஒரு புலம்புறாரு. இவர் அப்படியே பத்திரிகைகளை நம்மள எழுதி முடிச்சதானுங்க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசினாரு. மறுப்பு நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்டாலின் அந்த மாதிரி பேசணும் உடனே தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றதெல்லாம் தப்பு, நான் எப்படி பொறுப்பாவேன், நான் தாமதமா வந்ததுனால எப்படி இது நடந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும். உன்னை சொல்லக்கூடாதுன்னு யாராவது தடுத்தாங்களா? இல்லை உன் கூட இருந்தவங்கள தடுத்தாங்களா? எதுக்காக எதையும் பேசாத இருந்தீங்க? அப்போ உனது குற்ற மனசு. அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு நான் மக்களோட நிற்பேன்னா எந்த மக்களோட நீ எப்ப நின்று இருக்கிற? நீ முதல்ல நிக்கிறதே இல்லையே. பஸ் மேல நிற்ப, இல்லாட்டி காருக்குள்ள உட்காந்துருப்ப, இல்லாட்டி ஃப்ளைட்டுக்குள்ள உட்காந்துருப்ப, இல்லாட்டி பங்களால போயிட்டு பூட்டிக்குவ. அங்க நீ நிக்கிறியா உட்காந்துட்டு இருக்கிறியான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்புறம் என்ன இருக்குதுங்க அந்த விஜய் கிட்ட? அவரை பத்தி பேசுறதை நான் உள்ளபடி சொல்ல வர மிகப்பெரிய கால விரயம். அவராலலாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏதோ சில பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுறாங்கன்னா அவர் தான் விதியை தீர்மானிக்க போற ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க. ரொம்ப அதாவது
அரசியல்ல அக்கறையின்மை அப்படின்றது இப்படி பேசுறவங்கனாலதான் வந்துட்டு சமுதாயத்திலேயே வந்துட்டு பெரிய கேடா இருக்கு, சீர்கேடா இருக்குது. என்ன தெரியும், ஒரே ஒரு இஷ்யூவை பேச சொல்லுங்க. யூனியன் பட்ஜெட் வருது, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா அவங்கள திட்டினா மாட்டிக்குவேன். தமிழ்நாடு அரசு திட்டுறதா இருந்தா நான் ஓகே. ஏதாவது ஒண்ணு பேசணும்னா அதுல தமிழ்நாடு அரசு திட்டுற மாதிரி ஏதாவது வருதா? அப்பதான் அந்த அறிக்கை நீங்க பாருங்க. ஒரு அறிக்கையாவது திமுக திட்டாத ஒரு அறிக்கை சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டாரு, இந்த நாட்டுல வந்துட்டு மருத்துவ வசதிகள் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இதுவே அத்தாட்சி அப்படின்னு சொல்லல. அது மட்டும் தான் சொல்லல, இல்லாட்டி அதையும் சொல்லியிருப்பாரு இந்த ஆளு. அவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட்டு இந்த மனிதனுக்கு. என்ன பண்றது? அதனால விஜயே சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அர்த்தமற்ற பேச்சு. இதுல காங்கிரஸ்ல பல பேர் பலவிதமாக பேசுறாங்க. அத ஒரு காங்கிரஸ் கட்சியவே வந்து இரண்டாக பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து திமுக செய்கிறதா? ஏன்னா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க திமுகவை, நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இன்னொரு புறம் சில பேர் வந்து இல்ல, திமுக வந்து பெரிய மனப்பான்மையோட நடந்துக்குது, அவங்கதான் எல்லாமே எடுத்துக்கணுமா? பெரிய நல்ல பெரிய அப்பன் நீங்க சில்ற, இவ்வளவுதான் உண்மை. நானும் காங்கிரஸ்காரனோட எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறேன். காங்கிரஸ்காரன் யாரு? இந்த பிரதீப் சக்கரவர்த்தி, அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இப்போ வாயை மூடிக்கிட்ட ஜோதிமணி, விட்டா அந்த மாபெரும் தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் என்று ஒருவரான திருச்சி வேலுசாமி. இவங்க தவிர வேற யார் பேசுறது? ஒரே ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்ட்டு, ஒரே ஒரு எம்பிக்கள் சொல்லுங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்ட்டு. யாரும் கிடையாது. ஏன்னா வெளில போயிட்டு ஒன்றும் உருப்பட முடியாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ நாளைக்கு காங்கிரஸ் தலைமை வந்துட்டு ஒரு முடிவு எடுக்குது, விஜயோட போவேன், நாங்கள் எதுக்கு அவரோட போனோம்? இந்த தமிழ்நாட்டு முதல்வர் இந்த அரசு வந்துட்டு இவ்வளோ செஞ்சிருக்கு இந்த மக்களுக்கு, நாங்கள் இவளோட நிற்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போது 96 வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாச்சு இல்லையா, மூப்பனார் தலைமையில்? அந்த மாதிரி இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸோ யாராவது ஒருத்தர் தலைமையில் வந்துட்டு உருவாயிடுச்சு போடுது, அவ்வளோதான். இன்னொரு கட்சி வந்துடும் அந்த இடத்துக்கு. வந்துட்டு அவங்க திமுக கூட்டணி. நீ உனக்கு எவ்வளோ பண்ண முடியும்னா திமுகவால் எவ்வளோ பண்ண முடியும்? இல்லை காங்கிரஸ்காரனால இன்னொருத்தன் எப்படி பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. 38,000 வாங்கி ஓட்டை வாங்கிட்டு டெபாசிட் இழந்தவன் நீ 2014. அடுத்த தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி எம்பி ஆகிற. யாரால ஆகுனா? இது நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியாத காங்கிரஸ்காரனுக்கு? ஒண்ணுமில்லாத போறதுக்காக விஜயோட போவானுங்களா? இல்ல, இப்ப திமுகக்கே ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க. 39 தொகுதிகளை கேட்கிறாங்க, ஒரு மாநிலவை உறுப்பினர் பொறுப்பையும் கேட்கிறாங்க, 2 மாநிலங்களவை கேட்கறாங்க, அப்புறம் 39 சட்டப்பேரவை தொகுதி கேட்கறாங்க, அப்புறம் கோயில் அறங்காவலர் குழுல வந்துட்டு அவங்களை சேர்க்கணும்னு கேட்கறாங்க, அப்புறம் 25% உள்ளாட்சியில் கேட்கறாங்க. ரைட்டா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகளோட ஒப்பிடும்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த 2 கம்யூனிஸ்டுகள் மாதிரி நீங்க எந்த இடத்துலயாவது ஆக்டிவா செயல்பட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஓட்சோரியை பத்தி அவ்வளவு தூரம் பட்டாரு ராகுல் காந்தி, நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அப்படியே தூங்கிக்கிட்டு இருந்துட்டு இந்த புழு பட்டர்ஃப்ளை ஆகிற வரைக்கும் அந்த கூட்டுக்குள்ள தூங்குமே, அந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஒருபோதும் பட்டர்ஃப்ளை ஆனதில்லை காங்கிரஸ், அப்படியே தூங்குது. இந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் அதை சொல்ல வர்றது. 25 சீட்டை கொடுத்து கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவனும் அந்த கபடதாரிகள், அவங்களோட நோக்கம் வேற ஒண்ணுமே இல்லை. பாஜக வந்துட்டு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த மாணிக்க தாக்கூர், இவங்க 2 பேரும் சேர்ந்து, அவர் என்னைக்குமே அந்த மாதிரி தான் ஆன்டி திமுக தான் பேசிட்டு இருப்பாரு. திருச்சி வேலுசாமி, இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. பிஜேபியினுடையது. இது ராகுல் காந்திக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, அவர் தலையில மண்ணவாரி போட்டுக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஆயிடாது. ஒருத்தருக்கு நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொடியை பிடிச்சிட்டு வெளில வர்றதுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு போராட்டம் நடத்த முடியல. உங்களை எப்படி திமுக ஒத்துக்கும்? இதுக்கு மேல திமுக சீட்டு கொடுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சீட்டு கொடுத்தா முதல்ல திமுக உங்களுக்கு வேலை செய்வாங்க. இவருடைய கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறம் வந்து பேசுங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. நடவடிக்கை எடுக்காம வந்தீங்க அப்படின்னா இது ஒட்டாது, விளங்காது. இவ்வளவுதான். அது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். ஆனா 80ல மாதிரி கழுத்தறுத்த மாதிரிலாம் நீங்க கழுத்தறுக்க முடியாது. திருப்பி பிடிச்சி கழுத்தறுத்துறாங்க நல்லா. திமுககாரெல்லாம் ஏமாடியா இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வேற. அவன் நல்லா பண்ணுவான் அரசியல். உங்களை பாருங்க, இதோட முடிஞ்சு போச்சு. மாணிக்கம் தாக்கூர் அடுத்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சென்ற முறையே 25 வாங்கி 18 ஜெயிச்சாங்க. யாரால? அப்ப 24 நீங்க காட்டியிருக்கணும்ல. அதுக்கப்புறம் ஒரு
உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, தேர்தலில் போட்டியிடாது ஏன் ஓடுனீங்க? பாஜக போட்டியிட்டு 5.37% வாங்கினாங்க. நீங்க ஏன் போட்டியிடவே இல்லை? ஒரே ஒரு காங்கிரஸ்காரி விஜயதரணி அது மட்டும் விளவங்கொட்டை போயிட்டு போட்டிட்டு அங்க இருக்கிற பஞ்சாயத்துகள் எல்லாம் ஜெயிச்சிச்சு. உங்கள வேற ஏன் அந்த துணிச்சல் இருக்குது? இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற எவனுக்காவது அந்த துணிச்சல் இருக்கா? இல்ல இல்ல, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுங்கல்ல. ஏன் ஓடி ஒளிஞ்சுங்க? இன்னைக்கு 25% சீட்டை தூக்கி கொடுப்பாங்களா திமுக உங்களுக்கு? சான்ஸே இல்லை. முதல்ல காங்கிரஸ் இந்த நிலைப்பாடுகள்லாம் ஒத்துக்கல. நம்ம காங்கிரஸ் எல்லாரையும் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இந்த 3 பேர் தவிர வேற யாரும் கிடையாது. நீங்களே சொல்றீங்க பலமிழந்த காங்கிரஸ்ன்னு சொல்றீங்க, அவங்க வந்து தேர மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கைவிட்டுறலாமே, ஏன் வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு கைவிடணும்? நீ பிடிச்சிக்கிட்டு போ, நீ புட்டுக்கிட்டு போன்ற. நான் இப்போ நான் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவரு இன்ன வரைக்கும் டேட்டு கொடுக்கல. அசான் டேட்டு கொடுக்கவே இல்லை அவங்க. புரியுதுங்களா? அவங்க ஒன்றும் அதை பற்றி கவலையே படலை. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய தொகுதி நாளைக்கு விடுதலை சிறுத்தைகளோட பேச போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்க முடிச்சிட போகிறாங்க. எல்லாம் 1ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கு அவர் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார் ஸ்டாலின். எத்தனை நாள் இருக்குது? 27, 28, 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தொகுதிகளை அறிவிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அப்புறம் வாங்க அடுத்த தேர்தலில் பார்ப்போன்ற வேண்டியதுதான். அப்போ இவங்க வருவாங்க. காங்கிரஸ் உள்ள உடையட்டும், வரட்டும். அப்போதான் தமிழ்நாடு தமிழனுக்குன்ற ஒரு தனித்த தன்மை உண்டு அப்படின்றத எல்லாம் டெல்லியை நோக்கியா கையேந்திட்டு இருக்கணுன்ற அவசியம் அதுலேயும் கிடையாது. உடைச்சிருவோம் அதையும். நான் ஆரம்பத்திலே 2014 தேர்தலே சொன்னேன், இந்த நாட்டில் தேசிய கட்சிகளெல்லாம் எந்த எந்த விதமான நன்மையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சதில்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும்? அவ்வளோதான், முடிஞ்சது கதை. தேவையே இல்லை இவங்க. அது ஈழ படுகொலையில் இவங்க பண்ணாத அட்டூழியமா அது. அதையும் தாண்டி திமுக இருந்துச்சு. அது திமுக பண்ண தப்பு. அதனால எவ்வளவு சஃபர் ஆச்சு திமுக. இப்ப மறுபடியும் எல்லாம் கெயின் பண்ணிட்டோன்னே மறுபடியும் வந்துட்டு தாழ்த்த பாக்குறாங்க. நாங்க கேட்டது பெற்றுட்ட மாட்டியா அப்படின்னு போயிட்டு இவங்க போயிட்டு வெளியில வந்துட்டு பெருசா காட்டிக்கிறலாம். ஒரு தொகுதியை ஜெயிக்க விட மாட்டான் திமுக. நிச்சயம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் இந்த கூட்டணியில தொடர்ந்தா கூட அவங்க மன்னிப்பு கேட்டால் ஒழிய, இந்த இவங்களெல்லாம் தூக்கி வெளில போட்டால் ஒழிய, ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ்காரன் ஜெயிக்க விட மாட்டான் திமுக. தோற்கடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏதோ நாம் தமிழர் எவனா ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போட்டான். அண்ணா திமுக பாஜக தாராளமா ஜெயிச்சுட்டு போட்டோம், உனக்கு கிடையாது. அவ்வளவுதான். ஒரு பக்கம் திமுக தரப்பு, திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு விதமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக கூட்டணி கட்சிகள் பாஜக தான் வந்து சீட் ஷேரிங்க முடிவு பண்ணும், நான் அவங்க கிட்ட தான் பேசுவேன் டிடி தினகரன் ஒரு பக்கம் சொல்றாரு. ஓபிஎஸ் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும், அமித்ஷாவை என்கிட்ட சொன்னாருன்றாரு. சசிகலா புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டேன், கட்சி கொடிய அறிமுகப்படுத்தினாங்க. என்ன அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? அங்கதான் பெரிய அளவு புகைச்சலே இருக்குது. இங்க அடுப்பு பத்த வைக்கல பரவாயில்ல, அங்க பொங்கப்பானையை வச்சு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அரிசி யார் போடுறது யார்கிட்ட இருக்குதுன்னே தேடிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 28க்கு மேல நோ அப்படின்ட்டாரு. அவங்க 40, 49ன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. 56ன்னு பேசிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் குறைச்சி வந்துருக்குறாங்க. எதுவும் நடக்காது. மோடி வந்துட்டு போயிடுவாராம். அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க போறாங்களா. மோடி எப்போ வர்றாரு? உருப்படவே உருப்படாது அந்த கட்சி. அதிமுக பாஜகவோட சேர்ந்து இந்த நாட்டில் எந்த கட்சியுமே உருப்பட்டதில்லை. அதிமுக மட்டும் உருப்பட்டுருமான்னா மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. டிடிவி தினகரன் சொல்றாரு, அதிமுக பேச மாட்டேன், என்டிஏவோட தான் பேசுவேன். அப்ப ஏன் என்டிஏ விட்டு நீ விலகுன? தொடர வேண்டியதானே. அப்புறம் ஒரே ஃப்ளைட்ல டெல்லி போயிட்டு வந்துட்டோடனே என்ன ஆச்சு, ஏன் மறுபடியும் என்டிஏல சேர்ந்த? அந்த ரகசியத்தை அவர் பேசுவார் அவரு. அப்ப நீங்க எல்லாம் மிரட்டி தானே உங்களை செயல்பட வைக்கிறாங்க. எல்லாருமே மிரட்டி தான் செயல்பட வைக்கிறாங்க. மிரள மாட்டேங்கிறாரு எடப்பாடி. அதான் அவங்களுடைய பிரச்சனையே. இவங்க கேட்கறது அவர் தரது. இவங்களுக்கு சீட்டை கொடுத்தோம்னா இவங்க நம்ம கழுத்தை அறுப்பானுங்கன்றது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு பறிச்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு முறையும் வராரு. பியூஷ் கோயல் நாளைக்கு கூட வராருன்னு நினைக்கிறேன்ல. அவர் வராரு, வந்துட்டு பாக்குறாரு, என்னென்ன பண்றாரு, முடியவே இல்லை, போயிட்டே இருக்கிறாரு. இந்த முறை வந்துட்டு என்ன, இந்த முறை பியூஷ் கோயல் வந்துட்டு உடனே செய்வாரு, விஜய் கூட்டு மிரட்டிட்டு போயிடுவார். காங்கிரஸ் வந்துட்டு சேர்த்த அடுத்தபடியா நீ திகார் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கூட்டணி டமால். அங்க பர்மிஷன் வந்தா தான் இங்கே ஒரு செயல்பட முடியும். இல்லாட்டி இவரெல்லாம் செயல்பட மாட்டாரு. நடக்கவே நடக்காது. இப்படிதான்
சசிகலா இவ்வளோ காலம் அவங்க லீவில் இருந்தாங்க, ஓய்வு எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்றாங்க. யார் இவங்களோட துணை நிற்கிறது? தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை எங்கே இதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க? அதிமுக ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி ஒருங்கிணைக்கவே முடியலையே. புரியுதுங்களா? இன்னைக்கு சொல்றீங்க எடப்பாடி இப்படி, நான் இங்க தமிழ்நாட்டு சிறைக்கு வந்திருந்தேனே என்ன முடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு பேசுறதுக்கே நான் இருந்திருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படியேப்பட்ட ஆளை ஏன் அந்த மாதிரி வந்துட்ட உடனே சொல்லிட்டு இருக்கலாம்ல, அதெல்லாம் பேசிட்டுறேன். ஏன் அன்னைக்கு ஒதுங்க நின்னுங்க? இன்னைக்கு இவ்வளவு காரமா பேசுறேன், நீங்க அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே. அப்போ உங்களை யார் மிரட்டினான்? பிஜேபி. அதை முதல்ல சொல்லுங்க. 12 கேஸ்ல 11 கேஸ்ல நான் விடுதலை ஆயிட்டேன், இந்த ஒரே கேஸ் தான் இருக்குது, அதையும் பார்த்துருவேன்றீங்க. அப்போ இதை வச்சு மிரட்டினா தானே பிஜேபி உங்களை. அதையும் பொதுவில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதிமுக உடைச்சு சதரணத்துக்கு பின்னாடி பிஜேபி தானே இருக்கு, அதையும் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம எல்லாம் சொல்றோம் பிஜேபி தான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சிச்சு அப்படின்ட்டு. முதல்ல யார் செஞ்சது? ஓபிஎஸ் தான் செஞ்சாரு. அதான் தர்ம யுத்தம். அடுத்தபடியா யார் பண்ணது? ஓபிஎஸும் யூபிஎஸும் சேர்ந்து சசிகலா தூக்கி போட்டாங்க. இதை யார் செஞ்சது? பிஜேபி செஞ்சா. அடுத்தபடி என்ன பண்ணாரு? ஓபிஎஸ் ஒரு வெளில போட்டாரு எடப்பாடி. அவர் பண்ணிட்டு என்ன பண்ணாரு? சுத்தமா நான் தான் உனக்கு அடிமையா இருக்கிறேன், எதுக்கு அவன் தூக்கி போடு, அவ்வளவுதான். அடுத்தபடி என்ன பண்ணாரு? தினகரன். இப்படி எல்லாரையும் காலி பண்ணாங்க. இது எல்லாம் யாரோட நடந்துச்சு? அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சு எல்லாம் பலவீனப்படுத்தணும். ஆனா என்ன நடக்கலன்னோம்னா, பிஜேபி நினைச்ச மாதிரி இவங்க அந்த இடத்துல வளரவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அது ஒரு மாற்றா பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. அதிமுக இடத்த பாஜகவுக்கு கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்லை. இதுதான் இவங்களுடைய மொத்த சூத்திரத்துல ஏற்பட்ட ஃபெயிலியர். அதனுடைய விளைவு தான் இவங்க வெளில வந்து பேசுறாங்க. திமுகவுக்கு எதிராக இவங்க வந்துட்டு பண்ணிடலாம், கிழிச்சிடலான்ட்டு. நீங்க ஏன் உங்களுடைய அதிமுக அந்த மாதிரி சதுரிச்சு? நீங்க தானே எடுத்து வந்து உட்கார வச்சுங்க. அப்புறம் அவங்களே தூக்கி வெளில போட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்றப்பட்டு தான் உங்களை காலி பண்ணிட்டு இருப்பான் எடப்பாடி அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி மேல சொல்றீங்களே. அப்போ அதிமுக எல்லாம் வச்சு ஒருங்கிணைக்கணும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பழனிசாமி நெடி கட்டணும் அப்படி எங்கேருந்து சொன்னீங்க? யாரை தீர்த்து கட்டுறதுக்கு? இப்ப திடீர்னு வேலுமணி நேத்து பேசுறாரு, அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் வந்து திரும்பி அதிமுகக்குள்ள வர போறாங்க, அவங்க வந்து எனக்கு உரிய மரியாதையும் உரிய இடத்தையும் கொடுத்தா நான் திரும்பி வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சூசகமா யார சொல்றாருன்னு தெரியல. எதுக்கு இந்த மாதிரி இவங்க பேசணும்ன்ற? அவரெல்லாம் ஒட்டு மொத்தமா குத்தகை விட்டவர் தன்னை அடிமையா. மோடி வந்துட்டு அப்படியே முதுகுல தட்டுறாரு, அப்படியே குழந்தைங்க மாதிரி அப்படியே போறாங்க. மானம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் பாக்குற தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஸோ அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அலையன்ஸ் அப்படின்றது அது ஒருபோதுமே ஒருபோதும் பெறாது. அதுவும் தினகரன் போன்றவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த அழிவு காலம் போல, அவங்க ராமதாஸ் ஐயா, அன்புமணி, இதுக்கெல்லாம் அதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ வைகோ வந்து திமுக இருந்து பிரிஞ்சு போனப்போ ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து வைகோ பின்னாடி அணிதிரண்டு வந்தாங்க. அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்கள் பின்னாடி வந்தாங்க. அதன் பிறகு விஜயகாந்த் பின்னாடி, இப்போது விஜய் அவர்கள் பின்னாடி. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த தலைவர்கள் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்காங்களே தேர்தல்கள்ல. நீங்க யாரை பிக்ஸ் பண்றீங்க எதிரியா? திமுகவை என்ன காரணத்துக்காக பிக்ஸ் பண்றீங்க? அது இருக்கிற எல்லா கட்சிகளையும் பொருந்தும் இல்ல. அப்ப நீங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு இவங்களை மட்டுமே எதிர்த்து பேசும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னடா இது, அதிமுக பண்ணாத ஊழலா, பாஜக பண்ணாத ஊழலா, தினகரன் பண்ணாத வாங்காத சொத்தா, சசிகலா திரட்டி வச்சிருக்க கொள்ளையடிச்சு வச்ச சொத்தா, இதெல்லாம் மட்டும் பேசுறது திமுக தான் அப்படின்னு அந்த இடத்துல தான் இவங்க எல்லாம் ஒண்ணுமில்லாத போறாங்க. நீங்க உருப்படியா ஒரு பிஜேபியை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து நேர்த்தியா பேசியிருந்தாருன்னா, இவங்க தான் அதிமுகவோட அலையன்ஸ் கிடையாதுன்னு நான் சொன்னதுக்கு என் மேலே பாஞ்சான்களே. கோடி திருடன்கள்ல இவங்க எப்படியாப்பட்ட திருட்டு பசங்க. அங்க என்ன பண்ணாரு? எங்களை நாடி வருபவர்கள் அப்படின்னாரு விக்கிரவாண்டி மாநாட்டில். இவரெல்லாம் நாடி போயிட்டு அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நான் தானே சாட்சி, அத்தாட்சி. ஏன் போனாங்க பேசுறதுக்கு? சீட்டு, சீஃப் மினிஸ்டர்ஷிப்பு, நோட்டு மூணுத்தையும் நெகோசியேட் பண்ணான் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி இல்லையா? இப்போ பிஜேபி அங்க சிபிஐ விசாரணையில் என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க? எங்கேருந்து உனக்கு பணம் வந்துச்சு? அந்த கணக்கெல்லாம் எங்க? அதான் இவர் ரொம்ப திணறாரு இப்ப. ஸோ எப்படி எல்லா விதத்திலையும் அவரை முடிச்சு போட்டு உன்னுடைய படம் வெளியில வரல.
காலி பண்ணிட்டான். ஏப்ரல் 30 அதுக்குள்ள தேர்தல் நடக்கலைன்னா ஜூன் 30. புரியுதுங்களா? உன்னை விடவே மாட்டான் பிஜேபி. நீ தான் போயிட்டு சிக்கன. உன்னை சிக்க வச்சது ஆதவ் அர்ஜுனா. அழகாக அந்த லாயர்களை வச்சு சிபிஐ விசாரணை வச்சு இழுத்து போட்டு கட்டி போட்டான். உனக்கு ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? புத்தி இல்லை. உன் நாட்டை ஒரு புத்தி இல்லாதவன் தமிழ்நாட்டுக்கு தலைவன் ஆனானா என்ன ஆவா? தமிழ்நாடு என்ன ஆகும்? இந்தாண்ட 2 பாக்கெட் உள்ளே கை விட்டுட்டு இருந்தானா, 2 கையை விட்டு ஒன்று எடுத்தோடனே புல்லு கட்டு பார்த்தோடனே இவ்வளோ சிரிக்கிறீங்கல்ல. அங்கே பார்த்தீங்கன்னா கரகோஷமாக இருக்குது. எங்க வேலூரில் புல்லுக்கட்டை வச்சுட்டு. இந்த ஜல்லிக்கட்டை பற்றி தெரியுமா? அதுக்கு அந்த மாடு எவ்வளோ புத்திசாலின்னு இந்த மாடுக்கு தெரியுமா? அந்த மாட்டினுடைய பலம் தெரியுமா? அது சாப்பிட்றது புல்லு கிடையாதுன்றதையாவது இந்த மாட்டுக்கு யாராவது சொன்னாங்களா? அது என்னெல்லாம் சாப்பிடும்? பருத்தி கொட்டை, ஆப்பிள், அதுக்கு நீச்சலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. இது வெளியிலே வர்றது கிடையாது. ஸோ மாட்டை பற்றி புரியாத ஒரு மாட்டுக்கு அதை சொல்றாரு இவர். ஏன் எதிரில் இருக்கிறவன் கேட்பான். அதனால ஏமாத்த நினைக்கிறாரு விஜய். அதுக்கான புத்தி கூட அவர்கிட்ட இல்லை. ஏமாத்துறவன் புத்திசாலின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல, ஏமாறுறவன் நீ தாண்டா முட்டாடுவாங்க. ஆனா ஏமாத்துற அளவுக்கு ஒரு புத்திசாலியா கூட அவர் இல்லை. வீணது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.